அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே அண்ணா ஒரு நிமிஷம் வரமா படிக்கலாம். இப்போ நீங்கள் ஹெல்மெட்டோட போகிறத பார்த்துருந்தானா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்கள்? பேசாமல் போயிருவீங்க. இப்போ நீங்கள் ஹெல்மெட்டோட போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கட்டிலேருந்து ஏதாவது ஒரு கட்டை நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹெல்மெட்டே நாங்கள் வந்து எங்களோட சார்பாக வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. இல்லை ஆச்சரியமாக இருந்துச்சு பயமாகவும் இருந்துச்சு. என்னத்துக்கு திடீர்னு நிப்பாட்ட சொல்கிறாங்களா என்ன ஏதுன்னு நம்ம ஒரு ஃபீலிங் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து ஒரு புது ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. ஹாப்பிங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா புதுசாக நாங்கள் இப்போ வாங்கணும் தான் இருந்தோம். நீங்கள் கொடுத்தோன்னே எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது முன்னுதாரணமாக எடுத்துக்கிறதா. இதேமாரி தஞ்சாவூரில் நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஹெல்மெட்டோட போகிறத பார்த்தேன் அப்படின்னா அதே மாதிரி பணக்கட்டை நான் வந்து கிஃப்ட்டாக கொடுப்பேன். ஸோ அதை அடுத்து நீங்கள் வின் பண்ணணும். ஓகேவா? வின் பண்ணுவாங்களாப்பா? கண்டிப்பாக. தஞ்சாவூர் சிட்டிசனுங்கிற ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து பணக்கட்டு கிஃப்ட்டாக போயிருக்கு, யாருக்கெல்லாம் ஹெல்மெட் கிஃப்ட்டாக போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி. நிறையா ஹாப்பி. நீங்கள் இதுதான் செய்கிறது இப்போ தான் தெரியுது. டக்குன்னு வெளியில் வந்து செஞ்சோன்னே புதுசாக அப்போவும் அந்த பதட்டம் இன்னும் டப்பு ஹாப்பி ஆகிட்டீங்களே. இதெல்லாம் செய்கிறாங்கங்கிறது இப்போ தான் எங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது.